அதிமுகவில் மீண்டும் விரிசலா? பிளவை ஏற்படுத்த போகும் மாஜி அமைச்சர் யார்? உச்சக்கட்ட பதட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுமலேகா. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345. மக்களவை தேர்தலில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி அப்படின்றது விறுவிறுப்பாக நடந்துச்சு. இந்த 4 முனை போட்டியில் திமுக பாஜக எந்த அளவுக்கு அதிக ஆர்வம் காட்டினாங்களோ அதிமுக அதில் பாதி கூட காட்டவே இல்லைன்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய வேட்பாளர் அறிவிப்பினப்ப கூட நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு அதிரடியான வேட்பாளர்களை அறிவிச்சாங்களோ அதில் பாதி கூட இவங்க அறிவிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுமுகங்களை களமிறக்கினார் அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் மாஜி அமைச்சர்கள் இந்த மக்களவை தேர்தலுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு தகவல் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம அதிமுக 2026 தேர்தலை குறி வச்சுதான் நகர்ந்துட்டு இருக்கு. அதனுடைய எதிர்காலமும் அதனுடைய தற்போதைய செயல்களும் எல்லாமே 2026 குறி வச்சுதான் நகர்ந்துட்டு இருக்கு. பாஜகவுடைய கூட்டணியில இருந்து அதிமுக வெளியில வந்ததற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2026 தேர்தலை தவிர இப்போ நடக்கிற மக்களவை தேர்தல் அல்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியல் தான் முக்கியம், தேசிய அரசியல் அப்படின்றது செகண்டரி தான் அப்படின்னு சொல்லி அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்குது. இப்படியான ஒரு சூழல்ல தான் மாவட்ட செயலாளர்கள் பத்தின ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. இந்த மக்களவை தேர்தலில் வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்கள் யார் யாரு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் போயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. இதன் பிறகு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி 2024 தேர்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் 2026 தேர்தலை நோக்கி பயணிக்கும் அதிமுகவில் இந்த 24 தேர்தலுடைய முடிவுகளின் அப்போ ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்றது காத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாஜி அமைச்சர் தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி தனியாக அந்த கட்சியை விட்டு வெளியேற இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான். இதனால அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு கட்சி பிரிஞ்சிருந்ததோ இப்போ ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து இபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி அப்படின்றது வந்துச்சு. இப்போ திரும்பியும் அதிமுகவில் ஒரு பிளவு அப்படின்றது ஏற்பட இருக்கிறதா தகவல் வெளியா இருக்கு. அந்த மாஜி அமைச்சர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதற்காக அந்த மாஜி அமைச்சரும் அவருடைய ஆதரவாளர்களும் கட்சியை விட்டு வெளியேற இருக்காங்க அப்படின்றத பார்த்தாகணும். ஸோ 2019 தேர்தல் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைஞ்சு சந்திச்ச தேர்தல்னே சொல்லலாம். இவங்க 2 பேர் தலைமையில 2019 மக்களவை தேர்தல் அப்படின்றது நடந்துச்சு. அப்போ என்னதான் திமுக வெற்றி பெற்றிருந்தாலும் எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றிருந்தாலும் அதிமுக அப்படின்றது தன்னுடைய பலத்தை சைலண்டாக நிரூபிச்சுனே சொல்லலாம். அவங்க என்ன நிரூபிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதே மக்களவை தேர்தல் அப்போ இடைத்தேர்தல்கள் 22 இடங்களுக்கு இடைத்தேர்தல் நடந்துச்சு. இதுல 13 இடங்கள்ல திமுக வெற்றியை பெற்றிருந்தாலும் எடப்பாடி ஓபிஎஸ் தலைமையில அந்த இடைத்தேர்தலில் அதிமுக 9 இடங்களை கைப்பற்றி இருந்ததுன்னே சொல்லலாம். அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலில் 60க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வெற்றியை பெற்றிருந்தாங்க அதிமுக தரப்புல இருந்து. இப்படி தொடர்ந்து அதிமுக தன்னுடைய பலத்தை, அதாவது ஒரு பெரிய ஆளுமைகள் இல்லாமல் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா எப்போ ஓபிஎஸ் அவர்கள் போனாரோ அப்போ கட்சி ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு சொல்லி எடப்பாடி தலைமையில இப்போ இயங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் எடப்பாடி தலைமையில் அவர் சந்திக்கிற முதல் தேர்தலா இந்த மக்களவை தேர்தல் இருந்துட்டு இருக்கு. இந்த மக்களவை தேர்தலில் அவர் நல்லா இறங்கி வேலை பார்க்கணும். ஆனால் அவர் அந்த மாதிரி எந்த விதமான வேலைகளும் பார்க்காமல் ஏதோ எலெக்ஷன் வருதான்ப்பா நம்ம அதில் போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் வேட்பாளர்களையும் அறிவிச்சிருந்தாரு. அதே போல ஒரு பெரிய முக்கியத்துவம் மாஜி அமைச்சர்களுக்கு கொடுக்காமலே இருந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு யாரை நம்புறதுனே தெரியல. அதனால அவர் யாரையுமே அவ்வளவு ஈஸியா நம்பிக்கை வைக்காம அவர் மட்டுமே தனிச்சையா செயல்பட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தல
தலைமையை ஏற்காத சில அதிருப்தி மாஜி அமைச்சர்களும் அந்த கட்சியில இருக்காங்க. அதிமுக அவருடைய அதாவது எடப்பாடி கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் கூடவே அந்த மாஜி அமைச்சர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அந்த மாஜி அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் எப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணியில இருந்து வெளியில வந்ததோ அப்பல இருந்தே அவர் எடப்பாடி மேல ஒரு அப்செட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னா பாஜக கூட இருந்தா ஒரு பவர் வந்து எப்பவுமே அதிமுகவுக்கு இருக்கும். இப்போ ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நம்ம வந்து கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கல்கள் அதிகமாகும் அப்படின்றது தான் எஸ்பி வேலுமணியுடைய எண்ணமா இருந்துச்சு. அதை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டயும் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வந்து அதை ஏத்துக்காம 2026 அதிமுகவுடைய எதிர்காலத்தை நோக்கி அவர் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எஸ்பி வேலுமணிக்கு வந்து இது வந்து உடன்பாடு இல்லை. ஸோ இந்த நிலையில தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி இருக்காரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இப்போ குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் அப்படின்னு கட்சியில இருக்காங்க. அவர் வந்து ஒருவேளை கட்சியை விட்டு வெளியேறினாரு அப்படின்னா அவர் வந்து கண்டிப்பா தனியாக அவருடைய தலைமையில ஒரு கட்சி வந்து இயங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால அவர் வந்து கண்டிப்பா ஓபிஎஸ் உடைய ஆதரவை நோக்கி தான் போவாரு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை ஓபிஎஸ் கிட்ட வந்து இந்த எஸ்பி வேலுமணியுடைய ஆதரவாளர்கள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா பாதிக்கு பாதி ஆட்கள் வந்து அதிமுகவில் இருந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் மீண்டும் அதிமுகவுக்கு வந்து இரட்டை தலைமை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு தான் வந்து ஆபத்து, தலைமை பொறுப்புக்கு தான் ஆபத்து அப்படின்னு தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணியால கட்சி பிளவுபட இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை சொன்னதையும் நாம வந்து மனசுல வச்சுக்கணும். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு அதிமுக டிடிவி மற்றும் ஓபிஎஸ் சசிகலா இவங்களுடைய தலைமைக்கு வந்து சேரும் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அண்ணாமலையுடைய கூற்றின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க இருக்கு அப்படின்றது ஊர்ஜிதமாயிருக்கு. அது யார் வந்து கட்சியை பிளக்க போறாங்க, ஒருவேளை எஸ்பி வேலுமணியா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே யார் கட்சியை பிளவுபடுத்த போறாங்க அப்படின்றது இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா தெரிய வரல. என்னடா எதிர்காலத்தை நோக்கி போலான்னு பார்த்தா உள்ளே உட்கட்சி பூசல் அப்படின்றது அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் அதிர்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதத்துல 7 முதல் 8% வாக்குகள் வந்து பாஜகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மக்களவை தேர்தல்ல அப்படின்ற ரிப்போர்ட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிருக்கிறதுனால அவர் வந்து செம்ம அப்செட்ல இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கூட்டணியை விட்டு வெளியேறி வந்ததால என்ன மாதிரியான அபாயங்கள் வரும்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ தன்னுடைய தலைமை பொறுப்பு அப்படின்றது கையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கிறதுனால அவர் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுமலேகா. நன்றி, வணக்கம்.